அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி அணை பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது நடைபெற இருக்கும் விகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களை இப்பொழுது பதிவு செய்யப்படுகிறது. 14/4/2019 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:09 மணிக்கு, அதாவது 2:09 சூரிய உதயாதி நாளிகையான 20:20 கடக லக்கணம் மீனம் நவாம்சத்தில் பிறப்பதால் இந்த வருடம் தொழில் வளர்ச்சிகள் கூடுதலாக இருக்கலாம். அந்நிய செலவாணி அதிகரிக்கும். தெய்வீக ஆலய தரிசனத்தில் மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகளில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கலாம். நடைபெறுகிற விகாரி வருடத்தில் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். காரணம், இந்த ஆண்டில் பருவமழை குறையலாம். அதனால் விவசாயம் பாதிக்கப்படலாம். திருடர்கள் அதிகரிப்பதால் ஆங்காங்கே வீடுகளில் திருட்டு போகும் நிலை ஏற்படுவதால் மக்களுக்கு ஒருவித அச்சம் ஏற்படும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கையிருப்பு கரைவதும், சிலர் பூர்வீக சொத்துக்களை விற்று தங்களுடைய தேவைகளை செய்யவும் சூழ்நிலைகள் உருவாகும். பொதுவாக விகாரி வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் கெட்ட காரியங்களை செய்ய விருப்பமுள்ளவராக இருப்பார்கள். செய்யக்கூடாதவற்றில் அதிகமாக பிடிவாதம் இருக்கும். ஏமாற்று புத்திகள் ஏற்படலாம். எதிலும் நிலையற்ற தன்மையும் காணப்படும். குறிப்பாக வக்கிர குணம் கொண்டவர்களாகவும் தனது நண்பர்களிடமே விபரீத மனம் கொண்டவராக நடந்து கொள்ளும் மனோபாவமும் உள்ளவராகவும், ஆனால் அனைத்து விஷயங்களையும் கற்றறிந்தவர்களாக எல்லா வகையிலும் சாமர்த்தியமாக நடந்து கொள்வதும் கொஞ்சம் நயவஞ்சகம் பெற்றவராக காணப்படுவார்கள். அதாவது இந்த ஆண்டு பிறப்பவர்களின் பிறவி குணமாக இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று அவைப்பாட்டி சொன்ன மாதிரி மேற்சொன்னதெல்லாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறவி குணமாக இருக்கும். சரி, இப்போ இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டுகள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும்போது, புத்திரகாரனாகிய புதனை ஆட்சி வீடாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த வருஷம் சிலருக்கு வெளிநாடு செல்லும் போகும் யோகம் கூட ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவைப்படும். உங்கள் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கூட எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவைப்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல இப்போ சனி இருப்பது இல்லையா, அதனால் கண்டங்கள் 4-7-8 கருதிய சனி சேனிக்கில் தெண்டங்கள் மிகுதியாகும், திரவிய நாசமாகும், கொண்டதோர் மனை வேறாம், குறித்திட்டு செட்டு நட்டம், பண்டல நாடு விட்டு பயணங்கள் மேற்கொள்வான்னு சொன்ன மாதிரி இப்போ வெளிநாடு போகிறதுக்குள்ள நல்ல அமைப்புகள் இருந்தாலும் இந்த அர்த்தாட்டம சனி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு நவம்பர் வரைக்கும் இந்த புத்தாண்டு பலனாக அது உடல்நலக் குறைவு, மருத்துவ செலவுகள், கொஞ்சம் பிரச்சனைகள், உறவுகளில் கொஞ்சம் பகை ஏற்படுது, வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத ஒரு செலவுகள், தெண்ட செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செலவுகள் ஏற்படுறதுக்கெலாம் கூட வாய்ப்பு இருக்கும். போக்குவரத்தில் கூட கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அதாவது அந்த வண்டி வாகனங்களை போகிறப்போ கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அப்போ கடன் வாங்கி எதையும் செய்வதும், அதே மாதிரி கடன் கொடுப்பதையும் கூட நீங்கள் தவிர்ப்பது இந்த வருடத்தில் நல்லதாகும். இப்போ நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை ஏற்படும், சரியாகிடும். இருந்தாலும் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதில், இந்த ஜாமீன் போடுறதில், இந்த மாதிரி நிலைகள்லாம் நீங்கள் அகப்படாமல் இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் பிரச்சனை குறையிற வாய்ப்பு இருக்கும். அப்போ யாருக்கும் நீங்கள் ஜாமீன் போடாமல் இருப்பது நல்லது. அதாவது ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறக்கூடியது எந்த ஒரு நிலையும். இப்போ ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு இன்றைக்கி கடன் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரேரு, யாரும் இப்போ செய்கிறதில்ல. அப்போது மற்ற பொறுப்புகளை கூட ஏற்றுக்கிறது கூட ஒருத்தர் பொறுப்பு ஏற்றுக்கிறது கூட அந்த நிலையை நீங்கள் தவிர்க்கலாம். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு முயற்சிக்கு பல முயற்சி எடுக்கணும். அப்போ இந்த காலங்களில் கொஞ்சம் திருமணம் நடைபெறுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்குது, அப்புறம் 4ஆம் இடத்துல குரு வந்துடும். அப்புறம் தான் அடுத்த 2020 குரு பயிற்சி வரும்போது தான் உங்களுக்கு ஒரு முறையான சரியான ஒரு குரு பயிற்சி, குரு பார்வை, குரு நோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரும். அதாவது மகரத்தில் குரு போகிற பொழுது தான் உங்கள் இந்த கன்னி ராசிக்கு
ஒரு குரு பார்வை இருந்து அப்போ உங்களுக்கு செய்கிறதெல்லாம் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் நல்லதாக இருக்கும். ஒருவேளை வந்து அது திருமண முயற்சி முடிவானால் அது உடனடியாக செய்திடலாம். அது யாருன்னா, இப்போ பெண்ணாக இருந்தால் அந்த வரக்கூடிய பையனுக்கு ஒரு நல்ல நேரங்கள் இருக்கும். நடக்கக்கூடிய தசாபுத்தி குரு பயிற்சி இருந்தால் முடியும். நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வரக்கூடிய பையனுக்கு அது மாதிரி. அதே மாதிரி பையனாக இருந்தாக்கா வரக்கூடிய பெண்ணுக்கு இப்போ பொருத்தம் பார்க்குறீங்க, பொருத்தம் பார்த்து அந்த பொருத்தம் இருக்குது, ஒரு பெண்ணுக்கு பொருத்தமான சூழ்நிலை இருக்குது. இப்போ பெண்ணை பார்க்கணுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து தசாபுத்தி நடக்கக்கூடியது நல்லாயிருக்கும், அதுக்கு குரு பலன் இருக்கும், அதனால் நடக்கலாம். அப்போ அதைத்தான் சொல்கிறது, பூவால் நாரும் சேர்ந்து மனம் இருப்பது போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு பலன் வந்து இல்லைனாலும், இப்போ திருமண முயற்சி தடைப்பட்டாலும் அந்த வரக்கூடிய பெண்ணோ ஆணோ அவர்களுக்கு இருந்தால் முடியும். அப்போ இந்த வருஷம் அது எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. முயற்சி எடுத்தால் முடியும், கொஞ்சம் காலதாமதம் ஆகும், அவ்வளோதான். அப்போ இதனால் மேற்கொண்டு திருமணம் வந்து நின்று போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலை தான் நடக்கும். அப்போ நவம்பர் 5ஆம் தேதி முதல் குரு பகவான் 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி வீட்டிற்கு அங்கே போகிற பொழுது இந்த பணம் வரக்கூடிய பணம்லாம் வசூலாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நின்ன பணம்லாம் நீங்கள் கொடுத்தது நிலுவையில் நிற்கிறது, வராக்கடன் இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிரிந்த நண்பர்கள் கூட, உறவினர்கள், சொந்தக்காரங்க அவங்களாம் வந்து பிரிந்து போனவங்களாம், பகையானவங்களாம் கூட இந்த பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகம்னு சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் பகையை நட்பாக கருதி ஒரு அந்த இது வந்துடும். எதுவுமே மனசு தானே முக்கியம். அப்போ அந்த மனநிலை அப்போது அந்த மாதிரி ஆயிரும். அதாவது வந்து பிரிந்தவர்கள் பகை உள்ளவர்களில் இருந்து ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். பழைய பாக்கிகள் அதை ஒரு கடுமையான முயற்சிக்கு பின்னாடி வசூலாக இருக்கும், நல்லாயிருக்கும். மாசி மாதம் வீடு மனை வாங்கும் யோகம், புதிய வீடு கட்டுதல், இருக்கிற வீட்டை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி கட்டுறது, இந்த ஒரு சூழ்நிலை கூட அந்த முயற்சிகள் வந்து தடையில்லாமல் நடைபெறும். இப்போ ஜனவரி மாதம் நிகழும் சனி பயிற்சி இருக்குது இல்லைங்களா, அதன் மூலம் உங்களுக்கு வந்து அர்த்தாட்டம சனி வந்து விளைகிறது. இப்போ இது வரைக்கும் தானே இதில் இருந்தது, இதில் நாளில். அப்போது அந்த நிலை வந்து மாறிடும். இப்போ எங்கும் எதிலும் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள், சிறு பகை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து விலகி நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். இருந்தாலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிடும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்க ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம். கொஞ்சம் தடை இல்லாமல் நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் நடுநிலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இல்லை உள்ள நிலை. இப்போ நவம்பருக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது இந்த முற்பகுதி தான், இப்போ இருந்து நவம்பர் வரைக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனைகளும் தடை தாமதமும் இருக்கும். எந்த ஒரு விஷயமே நவம்பருக்கு பின்னாடி இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த வீடு மனை வண்டி வாகனம் இடமாற்றங்கள், உறவுகள், தாயார் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய அணுகுமுறைகள், உதவிகள் இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது நவம்பருக்கு பிறகு. அப்போ இந்த வருடத்தின் வந்து முற்பகுதி கொஞ்சம் நடுநிலையாகவும் சிரமமாகவும், இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி தை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு முறை கும்பகோணத்துக்கு உள்ள அருகிலுள்ள இந்த நவக்கிரக ஸ்தலங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போனீங்கன்னா எல்லா நவக்கிரகங்களாம் சுற்றி காட்டுவாங்க. அங்கே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ இங்கே லோக்கலில் வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர வழிபாடும், வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயில் சென்று வழிபாடும் செய்யலாம். எல்லா நன்மைகளும் பெற்று நலமுடன் வாழ்வதற்குள்ள வாய்ப்புகள் அமையும். இப்போ இந்த வருஷம் உங்களுக்கும் மொத்தத்தில் ஒரு 55% 60% இந்த கன்னிராசிக்காரர்கள் நன்மை பெறுவார்கள் என்று சொல்லி நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.